ஹalleluya! நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களுக்கு வாழ்த்துக்கள். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? 7 மணி ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு எழுந்திருக்கணும். தேவனோடு உறவாட வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு வரணுங்க. வாங்க இப்பொழுதாவது நம்ம ஆண்டவருடைய வசனத்தை அனுதின தியானத்துல சேர்ந்து தியானிப்போம். சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை உம்முடைய நாமத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் ஆசையோடு உம்முடைய வார்த்தைக்காக அநேக தேசங்களிலிருந்து, மாநிலத்திலிருந்து, அநேக பகுதிகளில் காத்திருந்து இந்த காலை நேரத்திலே உம்மிடத்துல சேர்ந்திருக்கிற இந்த வேளையில மற்றும் சிலர் வேற தேசங்கள்ல எந்த நேரம் ஆனாலும் இயேசுவின் வார்த்தைகள் வேண்டும் என்று ஆசையோடு காத்திருக்கையிலே எங்கள் எல்லாரோடும் பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நல்லா இருக்கிறீங்களா? நீங்க எப்போவாவது யாராலாவது பாராட்டப்பட்டு இருக்கிறீங்களா? புரியலையா? நீங்க நல்லா சமைப்பீங்களே, நீங்க ரொம்ப அருமையா பேசுவீங்க, அழகா பாடல்களை பாடுவீங்க, நன்றாக பேசுவீங்க, நல்லா பாடுவீங்க, நன்றாக இசைக்கருவிகளை வாசிப்பீங்க, ரொம்ப ருசியாக உணவை நீங்க ஆயத்தப்படுத்துவீங்க, ஏதாவது ஒன்று நீங்க நல்லா படிப்பீங்க, உங்களுக்கு நிறைய ஞானம் இருக்கு, உங்களுக்கு நிறைய பொறுமை இருக்கு, நீங்க ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவள் என்ற பாராட்ட பெற்றிருக்கிறீங்களா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? என்ன இப்படி பார்க்கறீங்க? எங்களை உங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்களா? நிச்சயமா உங்களில் சிலர் முகத்துல குவெஸ்டின் மார்க் காணப்படுது. எங்களை பாராட்ட யாரு இருக்கிறாங்க, என்ன பாராட்ட யாரு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல? இருக்கு, எல்லாருலயும் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குங்க. 99 விஷயத்துல உங்கள குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க இருக்கலாம். ஆனா அவங்களே அவங்க வாய்னாலேயே ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை பாராட்டாம இருக்க முடியாது. தேவன் குறைந்தது ஒரு தாளந்து கூட கொடுக்காம விட்ட நபர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. எத்தனையோ இருக்கு நமக்கு, அதெல்லாம் மறைந்து இருக்கிறது. நாம எப்போது நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்றோமோ, நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவன் வைத்த அந்த குணங்கள், அந்த வரங்கள், அந்த பலன்கள் நமக்குள்ளே உற்பத்தி ஆகும். நம்மில் அநேகர் பாராட்ட விரும்புகிறோம். பாராட்டும் போது மற்றவர்கள் நம்மை தாழ்த்தி கொண்டா நல்லதுதான், ஆனா கர்வம் வந்து விடுகிறது. அநேகரை நான் கவனிச்சிருக்கிறேங்க. அவங்க மறைவா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தாழ்மையா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணினா, அவங்களுக்கு கொஞ்சம் அதிகாரம் கொடுத்தா, அவங்கள கொஞ்சம் மேல உயர்த்தினா இனி பிடிக்க முடியாது அவங்கள. ஒண்ணு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க. நம்மை தேவன் உயர்த்த உயர்த்த நம்மை தாழ்த்தி கொள்ள கற்றுக்கொள்ளணும். தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்தி கொள்ளுகிறவன் தாழ்த்தப்படுவான். நிச்சயமா நீங்க தாழ்ந்த நிலையில இருக்கும்போது, உண்மையாக இருக்கும்போது, ஜெப வீரனா இருக்கும்போது, நீங்க தேவனின் கைகளை பயன்படும் போது தேவன் நிச்சயமா உங்களை உயர்த்துவாரு. என் வாழ்க்கையில நான் பார்க்கிறேங்க, ஒரு காலத்துல யாருக்கும் தெரியாம இருந்தவன் அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொல்லுகிறது செய்து கொண்டு போயிட்டு இருந்தா, தேவன் எவ்வளவு மேன்மை எனக்கு கொடுக்கிறாரு, எவ்வளவு பாக்கியத்தை எனக்கு கொடுக்கிறாரு. அதை குறித்து நான் கர்விச்சேன்னு வைங்க, அவ்வளவுதான் பாதாளத்துக்கு போக வேண்டி இருக்கும். அங்கதான் ஆபத்து. நம்மிலே இருக்கிற மேன்மையை மனுஷர் புகழும்போது நாம வெறுமனே இது தேவனுடைய கிருபை மட்டுமே என்று உணராவிட்டா நஷ்டம் போவோம். சிலருடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தா கூட, நல்ல நல்ல குணங்கள் இருந்தாலும் கூட, ஏதோ ஒன்று நம்முடைய தைலக்காரனுடைய பரிமள தைலத்துல விழுந்தா அந்த தைலம் ஃபுல்லா கெட்டது போலதான். அதுபோல உங்களில் அநேக நல்லது இருந்து ஒரு விஷயத்துல நீங்க தவறு செய்தா, தப்பு செய்தா, பாவத்துக்கு இடம் கொடுத்தா மொத்தம் கெட்டு போயிடுங்க. ராஜாக்களின் 2ஆம் புத்தகத்துல ஒரு 5ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் இருந்தான். இந்த சீரிய ராஜாவின் இடத்துல நாகமான் என்று பெயர் கொண்ட ஒரு படைத்தலைவன் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஆகவே அவன் தன்னுடைய ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும்
தயை பெற்றவனுமா இருந்தான். கர்த்தரே அவனுக்கு சாமர்த்தியத்தை கொடுத்திருந்ததுனால நல்ல படைத்தலைவனாய் பராக்கிரமசாலியாய் ராஜாவனுடைய பாராட்டை பெற்றவனாய் இருந்தான். எங்கிருந்து வந்தது அந்த சாமர்த்தியம்? எங்கிருந்து வந்தது அந்த வெற்றி? கர்த்தரே அவனை பயன்படுத்தினார். கர்த்தர் உபயோகப்படுத்தினாதான் நம்ம எதுக்குமே பயன்படுவோங்க. தேவன் உயர்த்தினாதான் நாம ஆசீர்வதிக்கப்படுவோம். சில நேரம் காரணம் இல்லாமலே தேவன் நம்ம உயர்த்துவாரு. நாம் அவரை நேசிக்க விட்டாலும் கூட தேவனுடைய திட்டத்துல நாம் இருந்திருப்போம். அல்லது எதற்கோ காரணமே இல்லை, நம்ம இந்த பாடல்ல பாடுவோம், எதற்கோ ஆண்டவர் என்னை நேசித்தார் என்று. அவர் நம்ம உயர்த்தும் போது அந்த விஷயத்தை நம்ம உணராவிட்டா நஷ்டம் போவோம். அவன் மகா பராக்கிரமசாலியா இருந்ததுனாலே தன் எஜமானிடத்திலே தயை பெற்றான். அவன் மகா பராக்கிரமசாலி, ஆனால் அவன் குஷ்டரோகியா இருந்தான். மகா பராக்கிரமசாலி நல்லா இருக்கு, ஆனால் சிலர் வாழ்க்கையில எத்தனையோ மேன்மையானது விசேஷமானது இருக்கும், ஆனா இந்த ஆனால் என்ற வார்த்தை கூட இருக்குங்க. அது அவங்கள வளர விடாம செய்து அவங்க பெற்ற கனத்தை இழந்து போக காரணமா இருக்கு. இந்த கிராமத்துல சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப அன்புள்ளவங்க, உணவுலாம் நன்றாக அழைத்து சாப்பாடு போடுவாங்க, எத்தனை வகை உணவை அவங்க நன்றாக சமைப்பாங்களோ, எவ்வளோ அன்பா பேசுவாங்களோ. ஆனா கோவம் வந்துச்சுன்னா அவங்க வார்த்தையிலேயே எரிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. கோவம் வராத வரைக்கும் நல்லவங்க தான். கோவம் வந்தா உடனே எடகூடமாயிடும் சூழ்நிலை. அவர் ரொம்ப நல்லவருங்க, தேவதாஸ் ஐயா, பேரு தேவதாஸ், ரொம்ப நல்லவருங்க அவரு. ஆனா குடிச்சார்னா மனுஷனே கிடையாதுங்க. இங்கே குடி மனிதனை கெடுக்கிறது. குடிக்கிறவங்க குடிக்காத போது பார்த்திருக்கிறேன். குடிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க நினைப்பேன் இப்பவும் நான். ஏன்னு சொன்னா குடிச்சாதான் அந்த கூச்சலும் சத்தமும் அப்படி கொடுமையாக நடந்து கொள்வது, தவற நடந்து கொள்வது தவிர, குடிக்காதப்ப ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க, ரொம்ப மரியாதையா இருப்பாங்க, ரொம்ப இரக்கம் வரும் அவங்கள பார்க்கும்போது. அவங்க கிட்ட பேசணும்னா அவங்க எப்பவும் குடிக்காம இருக்கிற நேரத்துல தான் நான் அவங்க கிட்ட பேசுவேன். ஏங்க இப்படி குடும்பத்தை அழித்து கொள்றீங்க, ஆரோக்கியத்தை அழிக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்ய சொல்றீங்க? என்னால குடிக்காம இருக்க முடியலன்னு சொல்லுவாங்க. குடிச்சவன கேளுங்க, என் இஷ்டம், நீ பணம் கொடுத்தியா, நான் குடிச்சா குடிப்பேன் அப்படின்னு சண்டை போட்டாரு ஒருத்தர். அப்பல இருந்து கற்றுக்கொண்டேன், நல்லவன் தான், ஆனா அந்த குடி பழக்கம் அவனை கெடுக்கிறது, தின்று விடுகிறது. குஷ்டரோகம் என்பதுங்க தின்றுவிடும், தெரியுமா உங்களுக்கு? குஷ்டரோகிகளுக்கு நாளுக்கு நாள் அவங்க விரல்கள் ஃபுல்லா இருக்கிற விரல்களை தின்றுவிடும். அது பாதி விரல் ஆயிடும். இந்த அவயவங்கள், காதுகள் எல்லாம் தின்றுவிடுங்க. நமக்கு வரக்கூடிய அந்த பாராட்டு, அந்த மேன்மை, அந்த நல்லதை தின்று விடுவது இந்த குஷ்டரோகத்துக்கு சமமானது. உங்க வாழ்க்கையில நீங்க அதிகமாக வளர்ச்சி அடையாம, முழுமையாக ஆசீர்வதிக்கப்படாம, உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல திறமைகளை தேவனுக்காக பயன்படுத்தாம, தேவனுக்கு பிரியமா நீங்க இல்லாம போவதற்கு உங்களை தின்று விடுகிறது ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கா? ஒரு சோம்பேறித்தனமோ, தூங்கிக் கொண்டே இருக்கிறதோ, சாப்பிட்டு கொண்டே இருக்கிறதோ, அதிக ஆசை, பண ஆசை, இது எல்லாம் கூட நம் வாழ்க்கையில நல்ல பெயரை கெடுப்பதற்கு, நம்மில் இருக்கிற நல்லதை நாளுக்கு நாள் தின்றுவிட்டு நம்மளை இன்னும் கீழே தள்ள முயற்சிக்கிறதாக இருக்கும். மகா பராக்கிரமசாலி, ஆனா குஷ்டரோகி, யாரும் மதிக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லவன், ஆனா ரொம்ப கொடூரமாக பேசுகிறவன் கோபம் வரும்போது. ரொம்ப நல்லவன், ஆனா பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை இல்லை. ரொம்ப உயர்ந்த மனிதன், ஆனா அவனுடைய ரகசிய வாழ்க்கை சரியில்லை. வெளியே எல்லாருக்கும் நல்லா இருப்பாங்க, ஆனா அந்தந்த நேரத்துல அவன் அடிமையாக இருக்கிறான். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம். உங்களில் அந்த ஆனால் ஏதாவது இருக்கா? நீ நல்லவன் தான், ஆனா நீ நல்லவள் தான், ஆனா நீ நல்லா ஜெபிப்ப, ஆனா நீ தாராளமா காணிக்கைகளை கொடுப்ப, ஆனா
நீ நல்ல விசுவாசி தான், ஆனால் என்ற வார்த்தை எப்பயாவது யாராவது உங்கள்கிட்ட சொல்லிருக்காங்களா? அப்படி இருந்தா தேவனிடத்துல வா. தேவனிடத்துல வரணுங்க. எந்த மனுஷனும் நம்முடைய பாவ நோயை குணப்படுத்த முடியாது. குஷ்டரோகம் என்பது பாவத்திற்கு சமமானதுங்க. இந்த குஷ்டரோகம் வந்தவன் உடனே சாவ மாட்டாங்க. ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு வைங்க, உடனே செத்துருவாங்க. சில நோய் வந்தா 1, 2, 3 மாசம் இருந்துட்டு மறிச்சிருவாங்க. ஆனா குஷ்டரோகம் கொல்லாது, சாக விடாது. இது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான், ஆனா தின்று கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் அழிகிறான். பாவம் அவ்வளவுதாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம்னா பாவம் செய்த அந்த நிமிஷமே செத்துட்டா பிரச்சனையே இருக்காது. பாவத்தின் குஷ்டம் ஆரம்பித்து நாளுக்கு நாள் நம்மை தின்று நம்முடைய ஆரோக்கியத்தை, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்ம குடும்பத்தை, நம்முடைய வருங்காலத்தை பாழாக்குங்க. யாரோ அந்த வீட்டுல வேலை செய்கிற ஒரு சின்ன பெண் சொன்னது, அம்மா, எங்களுடைய தேவ ஊழியன் கிட்ட இந்த ஐயா போனா, எங்களுடைய தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்துல போனா குணப்படுத்துவார், அவர் தேவ ஊழியன் என்று அந்த சிறு பெண் சொன்ன வார்த்தைக்கு அவன் புறப்பட்டு சீரிய தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ரதங்களையும் குதிரைகளையும் ஆட்களையும் எடுத்துக்கொண்டு சுகத்திற்காக ஓடினார். ஆமாங்க, இன்றைக்கு சுகம் என்று சொன்னா ஓடி வராங்க ஜனங்க. சரீர சுகத்தோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற நோய்களுக்காக எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா நோயுள்ளதா இருக்கு. அந்த வியாதியிலிருந்து நம்ம குணப்பட்டா சரீர வியாதியாவது உலக சம்பந்தப்பட்ட நஷ்டம் கஷ்டமோ அது தானாக போய்விடும். அங்கே சென்று, நான் நாகமான் வந்திருக்கிறேன், மகா பராக்கிரமசாலி, குஷ்டரோகி என்பது போல சொல்லி அனுப்புனா அந்த தேவ மனிதன் அந்த சிறிய வீட்டிலிருந்து வெளியே வரல. போய் யோர்தானின் நதியில 7 முறை மூழ்க சொன்னாரு. அந்த நாகமானுக்கு கோபம் வந்ததாம். இவ்வளவு பெரிய ஆள் நான் வந்தா, இவ்வளவு சின்ன வீட்டில் இருக்கிற இந்த சாதாரணமான நபர் வெளியே வந்து இன்மேல அவருடைய கைகளை வைத்து ஒரு வழி செய்து எண்ணெய் ஊற்றி ஜெபம் செய்யாம வணக்கங்களை சொல்லாம வீட்டில இருந்து செய்தி அனுப்புவாரா? திருப்புங்க ரதத்தை, நம்ம தேசத்துக்கு போலான்னு சொன்னாராம். கர்வம் இருக்கிறவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வராதுங்க. கர்வத்தோட நீங்க தேவனிடத்துல வரும்போது உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஏதோ பெருசா தேவன் மேல சவால் போடுவீங்கன்னா, தேவன் இருந்தா மாற்ற சொல்லு, கொடுக்க சொல்லு, வந்து நிற்க சொல்லு. அகங்காரம் உள்ளவர்களே அவர் தூரத்துல இருந்து பார்க்கிறார். தேவனிடத்துல நீங்க வரணும்னா நீங்க தாழ்த்தி கொள்ளணுங்க. இயேசு கிறிஸ்து தம்மை தான் தாழ்த்தி கொண்டார் பரலோக சிங்காசனத்தை விட்டு. அவருடைய கரங்களுக்கு நீங்க சேரணும்னா உங்களுடைய சிங்காசனத்தை விட்டு வரணும். அகம்பாவத்தை விடணும். உங்க சுயநலத்தை விட்டு விடணும். உங்க நிலையை நீங்க உணரணும். உங்களுக்கு சுகம் வேண்டும், ரட்சிப்பு வேண்டும் என்பதை உணரணும். அதுக்குள்ள ஒருத்தர் சொன்னார், ஐயா, அவர் ஏதாவது பெரிய வேலை சொன்னாரா? ஸ்நானம் செய்து சுத்தமாக சொன்னார், அவ்வளவுதானே என்ற போது மனசை மாற்றிக்கொண்டு நாகமான் அந்த யோர்தான் நதிக்கு சென்று 7 முறை மூழ்கினாராம். மூழ்கினார் என்ற உடனே தாழ்த்தி கொண்டாரு. உட்கார்ந்தார், எழுந்தாரு, உட்கார்ந்தாரு, எழுந்தாரு. மூழ்கி மூழ்கி மூழ்கி. அது ஒரு அடையாளமாக இருக்குங்க. யோர்தானு தண்ணில எந்த மேஜிக்கும் இல்ல. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா, அவர் சொன்னது நமக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் செய்தால் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். தாழ்த்தி கொள்ளும் போது உயர்த்தப்படுவோம். உங்களில் இருக்கிற செயல் திறமையை கெடுக்கிற குஷ்டம் என்ன? கர்வமா, சுயநலமா, பணமா, பாவமா, பலவீனமா? அதை நீங்க சரி செய்ய முடிஞ்சா, அறிக்கையிட முடிஞ்சா, உங்க நிலையை நீங்க அறிக்கையிட்டா உங்களை சுகப்படுத்த ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. 7வது முறை மூழ்கி எழுந்தவுடனே நாகமானின் உடல் பிறந்த குழந்தையின் உடலை போல ஆயிடுச்சு. எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. குஷ்டரோகம் பாதி பாதி தின்று விட்டுட்ட உடம்பு பிறந்த குழந்தையின் உடலை போல அருமையாக இருக்குங்க. அது மட்டுமல்ல, அவன் குழந்தையின் மனதை கூட பெற்றுக்கொண்டான். திரும்பி போகல சீரியா தேசத்துக்கு. அந்த தேவ மனிதனிடத்துல வந்து ரதத்தின் மேல் உட்கார்ந்து வெளியே வர சொன்ன நபர் ரதம் இறங்கி அந்த தேவ மனிதனுக்கு முன்பு நின்று சாட்சி கொடுத்தாரு.
ஏதோ வெகுமதிகளை கொடுக்கணும்னு நினைச்சா அதனால் அல்ல உனக்கு சுகம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால தான். பொண்ணை கொடுத்து வெள்ளியை கொடுத்து காணிக்கை கொடுத்து அன்னதானம் வஸ்திரதானம் செய்து புண்ணியம் பெறலாம் நினைக்கிறீங்களோ என்னமோ. பாவத்திற்காக மனஸ்தாபப்படாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம உங்களை நீங்க தாழ்த்தாம தேவனால உயர்த்தப்பட முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நாகமான் சுகம் பெற்று தன் தேசத்துக்கு திரும்பி போனது போல ஆண்டவரிடத்தில் வந்த ஒவ்வொருவனும் தாழ்த்தி கொண்டு வந்தபோது அவங்க சுகம் பெற்று மன்னிப்பை பெற்று சமாதானத்தோடு போன விஷயங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்கள்ல எத்தனையோ நம்ம வாசிக்க முடியும். உங்களுக்கு இருக்கிற மேன்மையான காரியங்கள் பிரயோஜனமா இல்லாம நாளுக்கு நாள் மறைந்து போகிறதுன்னு சொன்னா, உங்களில் இருக்கிற செயல்திறனை தின்று விடுகிற பாவங்கள், பலவீனம், நோய் உங்களில் ஏதாவது இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. மனம் வருந்தினால் ஆண்டவருடைய கைகளில் அற்புதமா பயன்படுவீங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உண்மைதான் ஆண்டவர், எங்களில் இருக்கிற மேன்மை நன்மையான காரியங்களை பார்த்து நாங்கள் பெருமை பாராட்டி நாளுக்கு நாள் இன்னமும் அழிந்து போகிறோமே தவிர நாளுக்கு நாள் வளர்ச்சி இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயா, எங்களை மன்னியுங்க. நீர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும் போது, பலத்த காரியங்களை செய்யும் போது, எங்களை உங்களுக்காகவும் சாட்சிகளாக பயன்படுத்தும் போது எங்களின் குரலை வைத்து, எங்களுடைய திறமையை வைத்து, எங்களுக்கு கொடுத்த திறமையை வைத்து, எங்களுடைய அழகு பலனை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டுகிறவர்களாக இராமல், நான் என்னவாக இருக்கிறேனோ அது தேவனுடைய கிருபை மட்டுமே என்று எங்களை நாங்கள் தாழ்த்தி கொண்டு சகல கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துவதற்கு, கர்வப்படாமல் பயப்படுவதற்கு, கீழ்ப்படிந்து வெற்றியை பெறுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸையும் எங்களுக்கு நீங்க 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதை நாங்கள் பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. தேவன் அற்புத காரியங்களை செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் பேஜ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்க பெயரையும் ஊரையும் நீங்க டைப் பண்ண மறக்காதீங்க. யாருக்காவது ஷேர் பண்ணுங்க, அவங்கள ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.